அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, ஜிக்ருடைய ஸலவாத்துடைய சபையை முடித்துவிட்டு சொல்லப்படுகிற இந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்வில் என்றும் பலன்மிக்கதாக, நடைமுறைப்படுத்தக்கூடியதாக, பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த சபையில் 5 சஹாபாக்கள் இருந்தார்கள். எத்தனை பேர்? 5 பேர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 5 சஹாபாக்கள் அந்த சபையிலே இருந்தார்கள். அந்த 5 சஹாபாக்களையும் நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியாக ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். முதலாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு விருப்பமான 3 விஷயங்களை சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த உலகத்தில் மிக விருப்பமான விஷயம் 3. கேட்பேன் என்னண்டு. 1, அல் ஜுலூசு பைன யதைக்க. நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னிலையில் நான் அமர்ந்திருப்பதை, உட்கார்ந்திருப்பதை நான் கடுமையாக நேசிக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். உங்களுக்கு முன்னுக்கு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும், இது என்ற விருப்பம். 2வது, வன் நதுரு இலைக்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், 2வது விஷயம். 3வது, வ இன்ஃபாக்கு மாலி அலைக்க, என் செல்வங்கள் அத்தனையையும் உங்களுக்காக நான் செலவு செய்ய வேண்டும். இந்த 3 தான் என்னுடைய விருப்பம் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 விஷயம் விளங்கிச்சா? அல் ஜுலூசு பைன யதைக்க, உங்களோடையே, உங்களுக்கு முன்னுக்கே நான் இருக்கணும் எப்பவும். வன் நதுரு இலைக்க, உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வ இன்ஃபாக்கு மாலி அலைக்க, என் செல்வங்களை எல்லாம் உங்களுக்காகவே நான் செலவு செய்ய வேண்டும். இதை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன விருப்பம் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அம்ரும் பில் மஅரூஃப், நல்ல காரியங்களை அடுத்தவங்களுக்கு ஏவிக்கிட்டே இருக்கணும். வ நஹியுன் அனில் முன்கர், தீயவைகளை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக, வ கௌலுல் ஹக்கி வலவ் கான முர்ரா, கசப்பான சூழல் வந்தாலும் உண்மையே பேச வேண்டும். இது 3ம் எனக்கு விருப்பமான விஷயங்களை சொன்னாங்க. முதலாவது நன்மையை ஏவுறது, 2வது தீமையை தடுப்பது, 3வது உண்மையை மட்டும் பேசுவது. எந்த கசப்பான, வலவுக்கான முர்ரா, ஒரு கசப்பான, ஒரு இக்கட்டான கட்டம் வந்தாலும் உண்மையை பேசுவது. இது 3 தான் எனக்கு விருப்பம் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உஸ்மானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்கு என்ன விருப்பம் இந்த உலகத்தில் என்று கேட்டாங்க. சொன்னாங்க, இத்ஆமு தஆம், பிறருக்கு உணவளிக்க வேண்டும். வ இஃஷாஉ ஸலாம், பிறருக்கு நாம் என்ன செய்யணும்? சலாம் சொல்ல வேண்டும், மற்ற மக்களுக்கு சலாத்தை பரப்ப வேண்டும். வ ஸலாத்து பில் லைலி வன் நாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருப்பாங்களே, அந்த நேரத்தில் நான் எழுந்து நின்று இறைவனை இரவு வணக்கம் செய்ய வேண்டும். இது 3ம் எனக்கு விருப்பமான அமல் என்று சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உணவு கொடுப்பது, மக்களுக்கு சலாம் சொல்லி சலாத்தை பரப்புவது, இரவில் நின்று வணங்குவது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, அலி அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு என்ன விருப்பமான அமல் என்று கேட்டதும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 அமல்கள் ரொம்ப விருப்பமானது என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்னென்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கையும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், முதலாவதாக இக்ராமுல் லைஃப், விருந்தாளிகளை சங்கைப்படுத்துவது, அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது. வஸ்ஸௌமு பிஸ்ஸைஃப், இக்கட்டான காலம்,
கடினமான காலம், கோடை காலம், உடல் வருத்தக்கூடிய காலத்தில் நோன்பு நோட்பது எனக்கு விருப்பமானது. அடுத்தது வலர்புல் அதுவி பிஸ்ஸைஃப், நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான விரோதிகளுக்காக என் வாளை கொண்டு அவர்களோடு போரிடுவது, வெட்டுவது, அடிப்பது என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது மூணும் எனக்கு பிடிச்ச அமல். என்னென்ன விஷயம் அலி நாயகத்தை பிடிச்சது? விருந்தாளிகளை சங்கைப்படுத்துவது. சங்கைப்படுத்துறது என்ன? விருந்தாளிகள் வந்தாலும் எழுப்பி நின்று போகிறதா? இல்லை, அவங்கள உபசரிப்பது. நோன்பு நோற்பது, இறை பாதையில் தன்னுடைய வாளை பயன்படுத்துவது. இது மூன்றும் எனக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா என்று கேட்டாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நாயகமே யா ரசூலல்லாஹ், அல் ஜூ, பசியோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பசியோடு இருக்கிறது. வல் மரலு, நோயோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நோய்வாய்ப்படுவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வருத்தம் வந்து எனக்கு சந்தோஷம். அடுத்தது வல் மவுத், மவுத்தாகிறது கடும் விருப்பம் நாயகமே யா ரசூலல்லாஹ். இந்த மூன்று விஷயங்கள் எனக்கு விருப்பம் என்று சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மற்ற சஹாபாக்கள்கிட்ட காரணம் கேட்கல, இது மூணு வித்தியாசமான காரணமாக இருக்கே, பட்டினி கிடக்கணும், நோய்வாய்ப்படணும், மவுத்தாகணும், இது மூணே விரும்புகிறார். என்ன காரணத்துக்காக நீங்கள் இதை சொன்னீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அஞ்சாவது நபர் இவர். அவங்க சொன்னாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் பசியை கடுமையாக, பட்டினி கிடக்கிறத கடுமையாக விரும்புகிறேன். என் இதயம் மென்மை அடைய வேண்டும், பக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காக நான் பட்டினியாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். பட்டினியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பசிச்சிருந்தா உடம்பு பலகீனமாகும், கல்பு பலமாகும். பசிக்கு ஒரு பவர் என்ன? பசிச்சா என்ன செய்யும்? பசியோடு இருந்தா, பட்டினி இருந்தா, நோன்பு நோற்றா உடல் பலகீனமாகலாம், உள்ளம் பலமடைந்து விடும். ஆனால் நிறைய சாப்பிட்டு கொண்டு வைங்க, என்ன செய்யும்? உடம்பு பலமடையும், உள்ளம் வறண்டு விடும். உணவு குறைக்க வேணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது மரல், நோய்வாய்ப்பட வேண்டும் என்று சொன்னீர்களே, ஏன் என்று கேட்டதற்கு, இந்த நோயின் மூலமாக என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நோய் விருப்பம். நோய் வந்தா சின்ன சின்ன பாவங்களெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த நோயை கொண்டே தண்டனையாக மாற்றி விடுவான். இந்த உலகத்தில் ஒரு காய்ச்சல், தடுமல் நோய்கள் வந்தால் அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாக அந்த நோயை ஆக்கி இந்த துனியாவோடு அல்லாஹு தஆலா அதை முடிச்சு விடுவான். அதனால் எனக்கு நோய்வாய்ப்பட ரொம்ப விருப்பம் நாயகம் என்று சொன்னாங்க அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. மூன்றாவது சொன்னாங்க, மௌத்தை விரும்பினீங்களே, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்க அந்த சஹாபி சொன்னாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், மௌத்தாகினாத்தான் ரப்ப சந்திக்கலாம், மௌத்தாகினாத்தான் ரப்ப சந்திக்கலாம், அதனால எனக்கு மௌத்துல விருப்பம் நாயகமே என்று சொன்னாங்க. உண்மையா இல்லையா? மரணம் தான் இறைவனுக்கு நம்மளுக்கு இடையில் இருக்கிற தடை. அல் மௌத்து ஜிஸ்ருன், மரணம் என்பது ஒரு பாலம். யூசிலுல் ஹபீப இலல் மஹபூப், நேசித்த நம்மளை நேசிக்கப்பட்ட இறைவனின் பக்கம் எடுத்து செல்லுகின்ற ஒரு பாலம் தான் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மரணத்துக்கான காரணத்தை அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி சொன்னார்கள். இதை சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விஷயம் சொன்னாங்க. எனக்கு மூணு விஷயம் விருப்பம். ஹுப்பிப இலைய மின் துனியாக்கும் சலாஸ், மூன்று விஷயங்கள் எனக்கு இந்த துனியாவிலே விருப்பமானது. அத்தீபு, நறுமணத்தை நான் விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு விருப்பமாக்கப்பட்ட நறுமணம். அத்தர் பூசணம், இந்த ஹார்ட் அட்டாக் கூட வராது. அத்தர் பூசுறாக்களுக்கு இதயத்து நோய்கள் எல்லாம் வராது. அத்தீபு, நறுமணம். வன்னிசாவு, பெண்கள், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை பற்றி சொன்னார்கள். மனைவிமார்கள் மீது எனக்கு இரக்கம் இருக்கிறது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகல விடயங்களுக்கும் மிக மிக உறுதுணையாக, ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் யார்? அவர்கள்தான். திருமணத்தில் கூட சாலிஹான மனைவியை நீங்கள் திருமணம் முடிச்சு கொள்ளுங்கன்னு இஸ்லாம் சொல்லும். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் அந்த கணவனால் உள்ளதை கொண்டு போதுமானவனாக வாழ முடியும், சாலிஹானவனாக வாழ முடியும். மனைவி சீரில்லை என்றால் ஆனால் சீராக இருக்க முடியாது. அப்போ முதலாவது அத்தீபு, நறுமணம். வன்னிசாவு, மனைவிமார்கள், பெண்கள். வ குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா ஃபிஸ்ஸுஜூத், தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண் குளிர்ச்சி எனக்கு மிக விருப்பமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகையில் எனக்கு ஏற்படக்கூடிய கண் குளிர்ச்சி. நம்மளுக்கு தொழுகையில் கண் குளிர்ச்சி வருதா? இல்லை. பாருங்க, மூணா சொல்லிட்டு வராங்க. இந்த செய்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அந்த இருந்த அவ்வளோ பேருக்கும் சலாம் சொல்லி போட்டு அவங்களும் சொன்னாங்க, எனக்கு மூணு விஷயம் விருப்பம். என்ன தெரியுமா? ஒன்று, அல்லாஹ்ட தூத உங்கள்கிட்ட கொண்டு வந்து எத்தி வைக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமானது. அதாயில் அமானா. அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கைக்கு அமானிதத்தை நிறைவேற்றுவது, ஒப்படைப்பது எனக்கு ரொம்ப விருப்பமானது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. தப்லீக் ரிசாலா
அதா இல் அமானா, ரிசால தூதுவத்தை தூதை எத்தி வைப்பது, அமானிதத்தை ஒப்படைப்பது 2வது விஷயம். 3வதாக ஹுப்புல் மசாக்கீன், ஏழை எளியவர்கள் மீது அன்பு வைப்பது எனக்கு மிக விருப்பமான விஷயம் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ 7வது 5 சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட 7. இவ்வளவையும் சொல்லி போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொன்னான்? எல்லாருக்கும் சலாத்தை சொல்லுங்க, எல்லாருக்கும் ஏண்ட சலாத்தை சொல்லுங்க, எனக்கு 3 விஷயங்கள் விருப்பமானது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். என்ன தெரியுமா? லிசானன் ஸாக்கிரா, திக்ர் செய்யக்கூடிய நாவு எனக்கு ரொம்ப விருப்பம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். வ கல்பன் ஹாஷியா, இறைவனுக்கு உளப்பூர்வமாய் அஞ்சக்கூடிய பக்குவப்பட்ட இதயம் எனக்கு ரொம்ப பிடித்தது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். திக்ர் செய்யக்கூடியது இதயம், திக்ர் செய்யக்கூடிய நாவு, அடுத்தது இறைவனுக்கு அஞ்சக்கூடிய இதயம், அடுத்ததாக வஜஸதன் சாபிரன் அலல் பலா, அல்லாஹ்வுடைய சோதனைகளில் பொறுமையாக இருக்கக்கூடிய உடலை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். இந்த 3 அல்லாஹு தஆலா பிடிக்கும். சரி, மொத்தம் எத்தனை பேர்? இப்போ 8, அல்லாஹ்வையும் சேர்த்து 8. இது மொத்தமாக ஒரு ஹதீஸ். சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா இருக்கா இல்லையான்னு வாதம் கொண்டு வராங்க. அந்த வாதத்தை ஒரு பக்கம் வைங்க, சரியா போலையா? ஆனால் இதில் சொல்லப்பட்ட 58 விஷயம் மொத்தமாக என்ன தெரியுமா? இவ்வளவுதான் இஸ்லாம், இவ்வளவுதான் இஸ்லாம். சரி, இந்த 8 பேர் 8 விதமாக சொல்லியிருக்காங்க. எல்லாம் நம்மளுக்கு பிடிக்கணும், எல்லாம் நம்மளுக்கு பிடிக்கணும். இந்த 8க்குள்ள ஏதாவது ஒன்று கடுமையாக பிடிச்சிருக்குமே, அது எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். 8 பிடிக்கணும். அல்லாஹ் எதை நேசித்தானோ அது 3 நம்மளுக்கு பிடிக்கணும். ஜிப்ரீல் எதை நேசிச்சாங்களோ அது 3 நம்மளுக்கு பிடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நேசித்தார்களோ அது நமக்கு பிடிக்கணும். மற்ற 5 பேரும் எதை நேசிச்சாங்களோ அம்பட்டு நம்மளுக்கு பிடிக்கணும். அம்பட்டு ஆகப்பெரிய விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்க. எது? அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களே, எது? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன விஷயம் மேல், அது வேற விஷயம். அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, என்ன நாயகம் யா ரசூலல்லாஹ், அல் ஜுலூசு பைன யதைக்க, உங்களுக்கு முன்னுக்கு உட்கார்ந்து கொண்டே இருக்கணும், வன்னதுரு இலைக்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்ஃபாக்கு மாலி அலைக்க, என் செல்வத்தை உங்களுக்காக செலவு செஞ்சு கொண்டே இருக்கணும். இது 3ம் அந்த சொல்லப்பட்ட விஷயங்களுக்குள்ள நமக்கு இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சரி நான் சும்மா கேட்குறேன், இது 3ம் நம்மளுக்கு சாத்தியம், முயற்சிக்க. இது 3க்கும் பொதுவுள்ள ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ரைட், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் 3ல் நீங்கள் உங்களால் 7 மணி ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். 1 தான் சாத்தியம். என்ன? அத்தர் அடிச்சுக்கு தெரியறதுக்கு சாத்தியம். அத்தீபு நறுமணம், வன்னிசாவு, ஆண்கள்கிட்ட தன் மனைவியை பிடிக்க மாட்டான்னு கேட்டால் என்ன பதில் வரும்? அல்லாஹா பார்த்தணும். குர்ரத்தைனி ஃபிஸ்ஸாலா, தொழுகையில் கண் குளிர்ச்சி, அது வருதா? இல்லை. ஆனால் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொன்ன விஷயம் இருக்கே, அது 3ஐயும் ஒரு கல்லில் நம்ம எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் தெரியுமா? அல் ஜுலூசு பைன யதைக்க, நாயகம் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு முன்னுக்கு உட்காரணும், வன்னதுரு இலைக்க, உங்களை நான் பார்க்கணும், இன்ஃபாக்கு மாலி அலைக்க, என் செல்வத்தை உங்களுக்காக தானத்தை செலவு செய்ய வேணும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தில் சுமந்து அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்துக்களை ஓதுகிற பொழுதோ என்ன நடக்கும்? இது அவ்வளவு நம்மளுக்கு வருமா வராதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முன்னுக்கு எடுக்க இயலுமா இயலாதா? எடுக்க இயலும். அதால தானே அல்லாஹு தஆலா தொழுகையில கூட ஸலவாத்தை கடமையாக்கி வச்சிருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். தொழுகையில முன்னுக்கு வைக்காம எப்படி இந்த சலாத்தை சொல்ற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நாம் இதை செய்ய முடியும். அதுபோல இந்த துனியாவில் நம்ம பசியோடு இருக்கலாம், நோயோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறான் என்கிற நம்பிக்கையை பெறலாம். நம்முடைய மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் ரசூலுடைய தரிசனத்தை நாம் பெற முடியும் என்று எதிர்பார்க்கலாம். இப்படியாக சொல்லப்பட்ட எல்லாமே இஸ்லாத்தில் மொத்த சாராம்சம் இந்த ஹதீஸ் தான். மொத்த சாராம்சம் இந்த ஹதீஸ். அப்போ இது சஹீஹா லைஃபா இருக்கா இல்லையாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், சொல்லப்பட்ட விஷயங்கள் அவ்வளவும் உண்மைக்குண்மையான யதார்த்தமான விஷயங்கள் என்பதை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்வோமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பெரும் பாக்கியங்களையும் இவைகளை அனுபவிக்கக்கூடிய பயிற்சியையும் பக்குவத்தையும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.